கறி விருந்து, பரோட்டா, பிரியாணி போன்ற பல ருசியான உணவுகளை ருசித்து மகிழ்ந்த மதுரை மக்களின் பட்டியலில் தற்போது சீன உணவுகளும் இடம்பெற்றுள்ளன. வித்தியாசமான உணவுகளை ருசித்து பார்க்கும் மதுரை உணவு பிரியர்கள் ரசித்து ருசித்து சாப்பிட பிரபல தனியார் உணவகத்தில் சீன உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உணவு திருவிழாவில் 60 கிலோ வெண்ணெயில் 6 அடி அகலம் 3 அடி உயரம் கொண்ட சீனாவின் சிவப்பு நிற டிராகன் உருவத்தில் தயார் செய்யப்பட்டிருந்தது. இது உணவு பிரியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த உணவு திருவிழாவில் சீனாவில் புகழ்பெற்ற சைவ, அசைவ உணவுகளில் 50 வகைகளை ருசிக்க முடியும். குறிப்பாக சீனாவின் பாரம்பரிய உணவான நீராவி மட்டன் பன், சீனாவின் தேசிய உணவான வறுத்த வாத்து, பிரைஸ்ட் சிக்கன் உணவுகள் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. இங்கே நம்ம டிராகன் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய பிரத்யேக ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான சீன உணவு வகையில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். சீன உணவு தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு ஒரு 50 வகையான உணவு தயாரிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான நான்வெஜ்களையும் ஒரு 8 வகையான வெஜிடேரியன்ஸ், அது போக 10 வகையான இனிப்பு வகையில் தயாரிச்சிருக்கோம். இதில் ரொம்ப பிரத்யேகப்பட்ட உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான ஸ்டீம்டு பண்ணி அதை ஸ்டஃப்டு பண்ணி கொடுக்குற ஒரு புதுமையான உணவு தயாரிச்சிருக்கோம். குஷேன் எனப்படும் தனித்துவ உணவான சீனா ஷான்டாங், ஷெச்வான், ஹினான், கான்டோனிஸ், ஃபூகெயின் போன்ற உணவுகளும் தயார் செய்யப்பட்டது. அதேபோல வெற்றிலை, மூங்கில் தண்டு, லெமன் கிராஸ், பச்சை இஞ்சி கொண்டு செய்யப்படும் வெற்றிலை சிக்கனை வாடிக்கையாளர்கள் ஒரு பிடி பிடித்தனர். மதுரையில் முதன்முறையாக நடைபெற்ற சீன உணவு திருவிழா உணவு பிரியர்களான மதுரை மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.